Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட third chapter number playல exercise number 3.12 பண்ண போறோம். இப்போ நமக்கு 3.12ல பாத்தீங்கன்னா games and winning strategies கொடுத்திருக்காங்க. Numbers can also be used to play games and develop winning strategies. Here is a famous game called 21. Play it with a classmate, then try it at home with your family. இப்போ நம்ம சாப்டர் 3 ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம டெய்லி லைஃப்ல எங்கெங்க யூஸ் பண்ணலாம் எல்லாம் நம்ம படிச்சோம். அண்ட் இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து கேம்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணி அந்த கேம்ல வந்து எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு கேம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த கேம் பேர் பாத்தீங்கன்னா 21. இது எப்படி ஆடுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 பிளேயர்ஸ் ஆடணும். பிளேயர் 1, பிளேயர் 2. இப்போ இந்த 2 பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they should use a number 1, 2 or 3. இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் ஒரு டைம் சொல்லணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேர் வந்து சப்போஸ் அவர் 3 சொல்றாரு வச்சுக்கோங்களேன். செகண்ட் பேர் வந்து இந்த மூணு நம்பர்ல 1 சொல்றாரு. அப்போ 3 + 1 என்ன ஆகும்? 4ஆ மாறிடும். இப்போ அகைன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேர் டர்ன் வருது. அவர் வந்து ஒரு நம்பர் சொல்றாரு 1 2 3 குள்ள. இப்போ அவர் சப்போஸ் 2 சொல்றாரு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 + 2 என்ன ஆகும்? 6ஆ மாறிடும். இப்போ இந்த 6 வச்சு இந்த செகண்ட் பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா they will say one more number. சப்போஸ் அவர் வந்து 3 சொல்றாருன்னா 6 + 3 என்ன ஆகும்? 9ஆ மாறிடும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்பர் சொல்லிட்டே இருக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து யாரு 21 சொல்றாரோ அவர் வந்து வின் அந்த கேம்ல. சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணா இந்த கேம் நம்ம வின் பண்ணலாம். நாட் ஒன்லி திஸ் கேம், எனி கேம் நம்ம என்ன பண்ணா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா ஈஸியா நம்ம வின் பண்ணலாம். இப்போ வந்து இந்த 21 வரதுக்கு அந்த பிளேயர் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேமோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? 1 2 3 இந்த மூணு நம்பர் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்பர் சொல்லக்கூடாது. இப்போ நமக்கு இந்த கேம் வின் பண்ணணும்னா 21 ரீச் ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம ஆப்போனன்ட் பாத்தீங்கன்னா இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் அவர் சொல்ற மாதிரி நம்ம கேம் விளையாடணும். இப்போ சப்போஸ் ஒரு 20 சொன்னாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 20 + 1 போட்டு we can make 21. நம்ம வின் ஆயிடுவோம். சப்போஸ் ஒரு 19 சொன்னாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 19 + 2 பண்ணோம்னா we get 21. இப்போ அந்த பிளேயர் வந்து 18 சொன்னாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 3 ஆட் பண்ணி 21 கொண்டு வந்துடலாம். சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம இந்த கேம் 21 வந்து நம்ம விளையாடலாம். We should make the opponent to say numbers either 20, 19 or 18. So that we can add 1, 2 or 3 to these numbers to reach 21. இப்போ next நமக்கு இன்னொரு கேம் கொடுத்திருக்காங்க. Game number 2. The first player says a number between 1 and 10. Then the two players take turns adding a number between 1 and 10 to the previous number said. The first player to reach 99 wins. Play this game several times with your classmates. See if you can figure out the corresponding winning strategy in this case. Which player can always win? What is the pattern of numbers that the winning player should say this time? Make your own variation of this game. Decide how much one can add at each turn and what number is the winning number. Then play your game several times and figure out the winning strategy and which player can always win. இப்போ அதே மாதிரி கேம் நம்பர் 2 கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் வந்து 99 வர வரைக்கும் விளையாடணும். வந்து யார் 99 சொல்றாங்களோ அவங்க வின் ஆயிடுவாங்க. இதுல என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா they should use a number between 1 and 10. So 1 to 10 குள்ள நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா we should make the opponent to say numbers either 98, 97, 96, 95, 94, 93, 92, 91 or 90 so that we can add numbers between 1 to 10 to these numbers to reach 99. இப்போ நம்ம opponent பாத்தீங்கன்னா either 90 சொல்லலாம் இல்ல 91, 92 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நம்ம 98 வரைக்கும் சொல்ல வைக்கணும். அந்த நம்பர்ஸோட 1 to 10 உள்ள நம்பர்ஸ் ஆட் பண்ணி நம்ம 99 ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம opponent வந்து 90 சொல்றாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 9 ஆட் பண்ணிக்கலாம். So we get 99. இப்போ நம்ம opponent பாத்தீங்கன்னா suppose 91 சொல்றாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 91 + 8 we get 99. நம்ம opponent வந்து 97 சொல்றாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 97 + 2 99. இப்போ நம்ம opponent வந்து இந்த நம்பர்ஸ் ஏதோ ஒரு நம்பர் சொல்ல வைக்கிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் வச்சு ப்ளே பண்ணோம்னா டெஃபினட்டா நம்ம இந்த கேம்ல வின் பண்ணலாம். So that we'll get 99 number. இப்போ நம்ம 3.12ல ஃபர்ஸ்ட் சம் பண்ண போறோம். Figure it out. There is only one supercell in this grid. If you exchange two digits, one of the numbers, there will be 4 supercells. Figure out which digits to swap. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் செல் இருக்கு. சூப்பர் செல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். சோ சூப்பர் செல் பாத்தீங்கன்னா நெய்பரிங் செல்லோட ஹையர் வேல்யூ இருந்தா இட்ஸ் கால்ட் as சூப்பர் செல். இப்போ பாத்தீங்கன்னா 62,000 இருக்கு. when comparing with 23,000, 39, 45 and 50,000 க்கு கம்பேர் பண்ண போது பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர் செல்லா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா any two numbers நம்ம ஸ்வாப் பண்ணனும். பண்ணா we get 4 super cells அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். இப்போ நமக்கு 62,871 கொடுத்திருக்காங்க.
இப்போ நம்ம எனி 2 நம்பர்ஸ் நம்ம ஸ்வாப் பண்ணோம். நம்ம என்ன பண்ணலாம்னா this 1 and 6 ஸ்வாப் பண்ணலாம். நம்ம எப்படி எழுதலாம்னா 1 2 8 7 6. இப்போ பாத்தீங்கன்னா it become 12,876. இப்போ இந்த 12,000 23,000 கம்பேர் பண்ணும்போது this is bigger. This forms the supercell. அதே மாதிரி 12,000 39,000 கம்பேர் பண்ணும்போது this forms bigger cell. Supercell form ஆகுது. சேம் வே பாத்தீங்கன்னா இங்க 45,000 பிகரா இருக்கு வேல்யூ. அப்போ இது ஒரு சூப்பர் செல்லா இருக்கு. அண்ட் சேம் இந்த 50,000 பாத்தீங்கன்னா வேல்யூ அதிகமா இருக்கு. அப்போ இதுவும் வந்து சூப்பர் செல்லா ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம ரெண்டு டிஜிட் ஸ்வாப் பண்ணனால we got 4 super cell here. Second sum, how many rounds does your year of birth take to reach the Kaprekar constant? Any 4 digit number எடுக்கணும். அதுல வந்து largest value and smallest value form பண்ணி அதை minus பண்ணணும். Again வந்த answer வந்து we have to make largest and smallest number. அப்புறம் அது minus பண்ணா ஒரு number வரும். இந்த மாதிரி நம்ம continue பண்ணிட்டே போனா we will reach the value 6174. இதுதான் வந்து Kaprekar constant. இப்போ உங்களோட birthday எடுத்துட்டு இந்த மாதிரி solve பண்ண சொல்றாங்க. Kaprekar constant வரதுக்கு அப்போ எத்தனை ரவுண்ட்ஸ் அதுல தேவைப்படும் to reach the Kaprekar constant அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஒரு birth year பார்த்தீங்கன்னா 1998 நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ வந்து I have to make a largest value of this. அப்போ அந்த வேல்யூ வந்து நான் A ன்னு வச்சுக்கிறேன். smallest value வந்து B ன்னு வச்சுக்கிறேன். இப்போ largest value எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னா இந்த நம்பரை வந்து highest ஃபார்ம் பண்ணணும். அப்போ 9981 largest number. smallest number என்னது ரிவர்ஸ்ல போடணும் 1899. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதை வந்து மைனஸ் பண்றேன். இப்போ நான் மைனஸ் பண்ணா I get the value 8082. இப்போ இது வந்து இந்த C வேல்யூ ஆன்சர். இப்போ மைனஸ் பண்ணி ஆன்சர் வந்ததுல இது வந்து C. இப்போ அகைன் என்ன பண்றேன்னா இது அகைன் நான் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் பண்றேன். இதுல லார்ஜர் நம்பர் எப்படி ஃபார்ம் பண்ணனும்னா 8820 லார்ஜர் நம்பர். ஸ்மாலர் நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 0288 smallest number. Again நான் மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணா I get number 8532 வருது. இப்போ நான் என்ன பண்றேன் திருப்பியும் வந்து இதுல லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலர் நம்பர் ஃபார்ம் பண்றேன். லார்ஜர் நம்பர் பாத்தீங்கன்னா 8532 அந்த ஆர்டர் அப்படி நான் போட்டுக்கிறேன். ஸ்மாலர் நம்பர் பாத்தீங்கன்னா 2358. இப்போ நான் இதை மைனஸ் பண்றேன். பாத்தீங்கன்னா 6174 வந்துருது. Kaprekar constant வந்துருச்சு. அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட், தேர்ட் ரவுண்டு. இப்போ இந்த நம்பருக்கு வந்து it needs 3 rounds to take the Kaprekar constant. So இதுக்கான ஆன்சர் நான் எழுதிட்டேன். I took the birth year 1998. It took 3 rounds to reach the Kaprekar constant. Third sum, we are the group of 5 digit numbers between 35,000 and 75,000 such that all of our digits are odd. Who is the largest number in our group? Who is the smallest number in our group? Who among us is the closest to 50,000? இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க third பாத்தீங்கன்னா between 35,000 to 75,000 highest odd number and lowest odd number கேட்டிருக்காங்க. அதாவது அந்த 5 டிஜிட்டுமே odd நம்பரா தான் இருக்கணும். and next என்ன கேட்டிருக்காங்கன்னா மூணாவது வந்து 50,000க்கு நியர் வேல்யூ odd number வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதுல இருக்கிற highest odd number பாத்தீங்கன்னா largest odd number 73,999 போட்டுக்கலாம். and smallest odd number பாத்தீங்கன்னா எல்லா அஞ்சுமே ஆடா இருக்கணும் 35,111. இப்போ 50,000க்கு க்ளோசர் ஆட் நம்பர் நமக்கு என்ன இருக்குன்னா 51,111. இது வந்து லார்ஜர், இது ஸ்மாலர் ஆட் நம்பர் between these two numbers. அதுக்கப்புறம் closest to 50,000 பாத்தீங்கன்னா 51,111. Fourth sum, estimate the number of holidays you get in a year including weekends, festivals and vacation. Then try to get an exact number and see how close your estimate is. இப்போ நம்ம 3.11ல பண்ணோம்ல எஸ்டிமேஷன், அதை பேஸ் பண்ணி இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கான எஸ்டிமேஷன் ஹாலிடேஸ் எவ்வளவு இருக்கு கேக்குறோம். இப்போ 1 இயர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், வெக்கேஷன் இதெல்லாம் சேர்ந்து எவ்வளவு ஹாலிடேஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணனும். அதுக்கப்புறம் நம்ம கேலண்டர் வச்சு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டிமேஷன் ஹாலிடேஸ் போட்டிருக்கோம் 125 டேஸ் போட்டிருக்கோம் per இயருக்கு. அண்ட் இப்போ நம்ம ஆக்சுவல் கால்குலேஷன் பண்றோம். பாத்தீங்கன்னா 1 இயர் ஈக்குவல் டு 52 வீக்ஸ். அப்போ 52 சண்டேஸ் இருக்கும் 1 இயர்ல. சண்டேஸ் எல்லாமே நமக்கு லீவா தான் இருக்கும். அண்ட் சாட்டர்டேஸ் பாத்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் சண்டேஸ். ஸோ மந்த்லி வந்து 2 சாட்டர்டேஸ் வந்து லீவ் கொடுப்பாங்க. அப்போ ஹாஃப் ஆஃப் த சண்டே பாத்தீங்கன்னா 26 டேஸ் வரும் சாட்டர்டேஸ். அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து 15 டேஸ் வருது. இப்போ பாத்தீங்கன்னா குவார்டர்லி லீவ் அண்ட் ஹாஃப் இயர்லி லீவ் எல்லாம் சேர்த்து நம்ம வின்டர் வெக்கேஷன்ஸ் போட்டோம்னா 20 டேஸ் வரும். அதுக்கப்புறம் சம்மர் வெக்கேஷன்ஸ் வந்து 40 டேஸ் வரும். இப்போ நம்ம இதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம்.
153 days வருது. இப்போ நம்ம எஸ்டிமேஷன் பண்ணது 125 days. ஆனா இங்க பாத்தீங்கன்னா 153 days வருது கால்குலேட் பண்ண போது. So this is the answer for fourth sum. Fifth sum, estimate the number of liters a mug, a bucket and an overhead tank can hold. Again இதுவும் வந்து எஸ்டிமேஷன் தான். ஒரு மக், நம்ம குளிக்கிற மக் இருக்கு இல்லையா, அந்த மக் ஓட கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க, பக்கெட் அண்ட் தென் ஓவர் டேங்க், நம்ம வீட்டில் இருக்கிற ஓவர் டேங்கோட தண்ணி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எஸ்டிமேஷன் தான் சொல்கிறோம். இப்போ மக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 லிட்டர் தண்ணி ஹோல்ட் பண்ணும். டிபெண்ட்ஸ், பெருசாக இருந்தால் அதுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் நார்மல் மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் ஹோல்ட் பண்ணும் தண்ணி. பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் தண்ணி ஹோல்ட் பண்ணும். ஓவர் ஹெட் டேங்க் வேறு ரொம்ப பெருசு இல்லையா, ஒரு 20,000 லிட்டர்ஸ் தண்ணி வந்து ஹோல்ட் பண்ணும். இப்போ இந்த ஆன்சர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் தான். உங்கள் ஃப்ரெண்ட் ஆன்சர் உங்கள் ஆன்சர் வந்து சேம் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஆன்சர் வந்து மாறும். சிக்ஸ்த் சம், write one 5-digit number and two 3-digit number so that their sum is 18,670. இப்போ ஒரு 5-digit நம்பர் நம்ம எடுத்துக்கணும், அப்புறம் 2 3-digit நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு 18,670 வரணும். இப்போ இந்த நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 10,000 எடுத்துக்கிறேன், 5-digit நம்பர் எடுத்துட்டேன். இப்போ நம்ம 10,000 வேல்யூ ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, 8,670 இருக்கு. 8,000னா 4 டிஜிட் வந்தது இல்லையா, அப்போ இந்த நம்பரை வந்து நம்ம 8ஆ மாத்திடுறோம். இப்போ ரிமைன் நம்பருக்கு 670 தான் பேலன்ஸ் இருக்கு. இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, எப்படி பண்ணலாம்னா இது வந்து 300ஆ மாத்திடுறேன், நான் இந்த நம்பர் 300 மாத்திடுறேன். ரிமைன் நமக்கு எவ்வளோ இருக்கு, 370 பேலன்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்றேன், இந்த நம்பர் வந்து 370ஆ மாத்திடுறேன். ஸோ இது வந்து 5-digit நம்பர், இது வந்து 3-digit நம்பர், இதுவும் 3-digit number. So இதெல்லாம் ஆட் பண்ணா we get the value 18,670. Seventh sum, choose a number between 210 and 390. Create a number pattern similar to those shown in section 3.9 that will sum up to this number. இது வந்து 3.9 exercise. இந்த பண்ணோம் இல்லையா, 32 into எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ கவுண்ட் பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி 15, 25, 35 நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா. இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா 7th sumல நம்பர் வந்து 210 and 390 நடுவில் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஆட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், 210 and 390க்குள்ள ஒரு நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 320 எடுத்துக்கிறேன், ஈவன் நம்பர். இப்போ நீங்க வந்து காலம்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க, 10 10 20 20 அந்த மாதிரி காலம்ஸ் நீங்க போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ 210 to 390ல நான் டேக் 320. இப்போ நான் 10 into 32 பண்ணா I get the number 320. அதே நான் 20 வேல்யூ ஆட் பண்ணனா 20 into 16 பண்ணா I get 320. ஸோ இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நீங்க இந்த காலம்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ரஃபா தான் போட்டிருக்கேன். 8th sum, recall the sequence of powers of 2 from chapter 1, table 1. Why is the Collatz conjecture correct for all starting numbers in this sequence? இப்போ நீங்க சாப்டர் 1ல இருக்கிற டேபிள் 1 எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 1 2 4 8 16 32 64 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈவன் நம்பர் இருக்கு, 2 4 8 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஈவன் நம்பர் வந்து when we divide with even number, அதாவது 2ல டிவைட் பண்ணோம்னா we get the value 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 64 divided by 2 நம்ம பண்ணா என்ன ஆன்சர் வரும், 3 2. Again 32 நம்ம என்ன பண்றோம், 2ஆல டிவைட் பண்றோம், we get the number 16. இப்போ 16 பார்த்து 2ஆல டிவைட் பண்றோம், we get the number 8. இப்போ 8 நம்ம 2ஆல டிவைட் பண்ணா 4, 4 2ஆல டிவைட் பண்ணா we get 2. இப்போ 2 வந்து 2ஆல டிவைட் பண்ணா we get the number 1. அப்போ ஒரு ஈவன் நம்பரை வந்து 2ல டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 1ல இருக்கும். இப்போ 8க்கு ஆன்சர் நம்ம இங்க எழுதிக்கலாம் as the Collatz conjecture correct for all the starting numbers in this sequence. 9th sum, check if the Collatz conjecture holds for the starting number 100. So Collatz conjecture வந்து இந்த 100க்கு applicable ஆகுமா கேட்டிருக்காங்க. இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 100 எடுத்துக்கிறேன். 100 பாத்தீங்கன்னா இட்ஸ் a even number. அப்போ நான் என்ன பண்றேன், divided by 2 பண்றேன், பண்ணா எனக்கு ஆன்சர் வந்து 50 வரும். And next 50 வந்து even number, divided by 2 I get 25. 25 பாத்தீங்கன்னா இட்ஸ் a odd number இல்லையா, அப்போ into 3 plus 1 பண்றேன், அப்போ எனக்கு ஆன்சர் பார்த்தா 76 வரும். இப்போ 76 நான் என்ன பண்றேன்,
2ல டிவைட் பண்றேன். எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 38 வரும். 38 பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர். 38 by 2 பண்ணா எனக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 19. 19 again odd number. அப்போ நம்ம into 3 plus 1 பண்ணணும். 58 வரும். 58 again நமக்கு even number. அப்போ by 2 பண்ணணும். So 58 by 2 பண்ணா நமக்கு வந்து 29 வரும். Odd number. அப்போ 29 into 3 plus 1 பண்ணணும். 88 வரும். 88 நம்ம 2ல டிவைட் பண்றோம். 44 வரும். 44 நம்ம என்ன பண்றோம்? 2ல டிவைட் பண்றோம். 22 வரும். இப்போ 22 நம்ம 2ல டிவைட் பண்ணா 11 வரும். அப்போ into 3 plus 1 பண்ணணும். 34 வரும். 34 by 2 பண்ணணும். 17 வரும். 17 into 3 plus 1 பண்ணணும். 52 வரும். 52 by 2. 2 by 2 பண்ணா 26 வரும். 26 by 2 பண்ணணும். We get 30. 13 into 3 plus 1. 40. 40 by 2. 20. 20 by 2. 10. 10 by 2. 5. Again 5 into 3 plus 1. 16. இப்போ 16 by 2 பண்ணா 8. 8 by 2 4. 4 by 2 2. 2 by 2 1. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 100ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எதுல முடிஞ்சிருக்கு? 1ல முடிஞ்சிருக்கு. அப்போ 100 holds the Coller's conjecture. And answer நமக்கு எழுதிடலாம் as 100 holds the Coller's conjecture. 10 sum starting with 0 plays alternate adding numbers between 1 and 3. The first person to reach 22 wins. What is the winning strategy? இப்போ 10th க்கு ஆன்சர் நம்ம இப்படி எழுதிடலாம். We should make our opponent to say numbers either 21, 20, 19 so that we can add any of the three numbers to the above numbers to get 22, which is the target of this game. இப்போ நமக்கு 22 எடுத்தா win இல்லையா? அப்போ நம்ம opponent என்ன சொல்லணும்? either நமக்கு 19 சொல்லலாம், இல்ல 20 சொல்லலாம், இல்ல 21 சொல்லலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க நம்பர்ஸ்? 1 and 3 குள்ள நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 19 சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 19 plus 3 add பண்ணா we get 22. 20 சொல்ல வச்சோம்னா 20 plus 2 பண்ணா 22 வரும். Suppose 21 சொன்னாருன்னா 1 சொல்லலாம். 1 பண்ணா we get 22. இந்த மாதிரி நம்ம 3 நம்பர் சொல்ல வச்சோம்னா நம்ம win பண்ணிடுவோம். ஓகேங்களா?